அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உன்கிட்ட காசு இருக்கா? நீ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக போறியா? நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. நீ போய் இவ்வளோ பெரிய இடத்துல படிக்க போறியா? நீ போய் டாக்டர் ஆக போறியா? நீ இன்ஜினியர் ஆக போறியா? ஏதாச்சும் உன்னோட அவுட்வேர்ட் அப்பியரன்ஸை வச்சு இந்த பாஸ்டர்மார்கள் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீ பெருசாக மைண்டில் எடுத்துக்காத, ப்ராக்டிக்கலாக யோசி அப்படின்னு உங்களோட தீர்க்க தரிசனத்தை பற்றி யாராச்சும் எப்பயுமே உங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்களா? வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஹோப்பெல்லாம் விட்டுட்டீங்களா? அப்போ கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியும், நமக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லி அது ரொம்ப நாள் நடக்கல அப்படின்னா நம்மளே ஃபஸ்ட்டு டவுட் பட ஆரம்பிச்சிருப்போம். அது உண்மையிலே கர்த்தர் தான் சொன்னாரா, நம்மளாம் நினச்சிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு வேளை கர்த்தர் உங்களால் முடியக்கூடிய ஒரு வேலையை குறித்து ப்ராஃபஸி சொன்னாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பைபிள் என்ன குறிச்சிருக்கு? ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ நீங்கள் நம்ப வேண்டியது மனுஷனோட வார்த்தையே இல்லை. சாத்தான் உங்களை ஏமாற்றிட்டே இருப்பான். இந்த மனுஷன் மூலியமாக ஏமாற்றுவான். உங்கள் கூட படித்தவங்க எல்லாம் பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்து உங்களை கஷ்டப்பட வைப்பான். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசப்பா உண்மையுள்ள தேவன். அவரோட வார்த்தையை எப்பயுமே கீழே விட மாட்டார். ஸோ உங்களோட வெயிட்டிங் பீரியடில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் ஒரு சாதாரண வேலைக்கு போய் நம்ம பொழப்ப ஓட்டிடலாம், நம்ம சாதாரண வேலை செஞ்சு நம்ம டெய்லி லைஃப்பை பார்த்துக்கலான்னு கர்த்தரோட வார்த்தையை மீறி நீங்கள் போகாதீங்க. அது என்றைக்குமே வாய்க்காது. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கான செயலை செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி ப்ராஃபஸி வந்துச்சுன்னா ஒரு சின்ன தொழிலை நீங்கள் ஆரம்பிங்க. பிகாஸ் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சாத்தனோட பொய்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.